வணக்கம். நம்மள சுத்தி இப்போ என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இல்லையா? அரசியல், பொருளாதாரம், டெக்னாலஜின்னு எல்லாமே தலைகீழா மாறிட்டு இருக்கு. இந்த வேகமான மாற்றங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க, இந்த தரவுகளை வச்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம தலைக்கு மேல தொங்குற அரசியல் முடிவுகள், நம்ம சேமிப்ப காலி பண்ற பொருளாதார மாற்றங்கள், ஏன் நம்ம வேலையே கேள்விக்குறியாக்குற டெக்னாலஜி, நிஜமாவே என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த கேள்விக்கு பதிலா தான் நம்ம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தேடப் போறோம். சரி, முதல்ல அரசியல்ல இருந்து ஆரம்பிப்போம். உலகத்தோட ரெண்டு பெரிய ஜனநாயக நாடுகள்ல, அதாவது அமெரிக்காவிலையும் இந்தியாவிலையும் நடக்கிற சில முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்க போகுது. அது என்னன்னு ஒன்னொன்னா பாப்போம். அமெரிக்கால எலி கிரேன் அப்படிங்கிற ஒரு பிரதிநிதி கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதா பல இந்தியர்களோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, புதுசா H1B விசாவுக்கு 3 வருஷம் தடை, விசா எண்ணிக்கைய 3ல 1 பங்கா குறைக்கிறது, சம்பளத்தை நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு $2 லட்சம் ஏத்துறதுன்னு, இதெல்லாம் ரொம்பவே கடுமையான விதிகள். இது அமெரிக்கா வேலைகளை பாதுகாக்கிறதா சொன்னாலும் இதோட பாதிப்புகள் உலக அளவுல இருக்கும். அமெரிக்கால அப்படின்னா இங்க இந்தியாலயும் அரசியல் களம் சூடாதான் இருக்கு. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷோட இந்த வார்த்தைகள் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பட்டான்னு போட்டு உடைக்குது. அதாவது, ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினவங்க திடீர்னு ஆளுங்கட்சிக்கு தாவி அங்க பரிசுத்தமாகிடுறான்னு விமர்சிக்கிறார். ஜெய்ராம் ரமேஷ் ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியோட முக்கிய எம்பிக்கள் திடீரென பிஜேபியில சேர்றதும், அதுவும் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பிறகு நடக்கிறதும், இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குமோன்னு பல கேள்விகளை எழுப்புது. கட்சியின் வழிகாட்டியான அண்ணா ஹசாரேவே இத கடுமையா விமர்சிக்கிறார்னா நிலைமையோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல் நம்மள மறைமுகமா பாதிக்கும்னா, பொருளாதாரம் அப்படி இல்ல, நேரடியாவே நம்ம பாக்கெட்ல கை வைக்கும். சரி, நம்ம பணப்பையையும் நம்ம எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போற பொருளாதார உலகத்துல நடக்கிற சில பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். ஒரு காலத்துல கொரியன் ரோட்ல கெத்தா வலம் வந்த ஜப்பானோட ஹோண்டா கார்களுக்கு இப்போ என்ன ஆச்சு பாருங்க. 2008ல 12,000 கார் வித்த நிறுவனம் இப்போ வெறும் 2,000 கார்களை விற்கவே திணறுது. அங்க இருக்கிற உள்ளூர் கம்பெனிகளோட போட்டியால ஹோண்டா இப்போ தென்கொரியாவை விட்டே வெளியேற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இப்படி ஒரு வீழ்ச்சினா, இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு மெகா டீல் நடந்திருக்கு. ஐடிசி நிறுவனம் ஆதித்யா பிர்லா குரூப்போட செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் நிறுவனத்தை வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கு. இது மூலமா இந்தியாவோட பேப்பர் இண்டஸ்ட்ரியில ஐடிசி ஒரு பெரிய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. போன ஸ்லைட்ல பார்த்த நம்பர் முதலீடு. ஆனா இப்ப பார்க்க போற இந்த நம்பர் வேலை இழப்பு. ஆமாங்க, இந்தியன் ரயில்வே துறையில குறைக்கப்பட போற வேலைகளோட எண்ணிக்கை தான் இது. மொத்த ஊழியர்கள்ல இது 2% தான் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்களோட எதிர்காலம் இருக்கு. பொருளாதார உலகத்துல அடுத்ததா ஒரு பெரிய பிசினஸ் நியூஸ். ரிலையன்ஸ் நிறுவனத்தோட தலைவர் முகேஷ் அம்பானி இப்போ இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அவரோட ஜியோ, ரிலையன்ஸ் ரீகைல்னு கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை வச்சு ரொம்ப குறைஞ்ச விலையில டிஜிட்டல் இன்சூரன்ஸ் கொடுக்க போறாரு. இது இந்த துறையில ஒரு பெரிய போட்டியை கிளப்போன்னு எதிர்பார்க்கலாம். சரி, இந்தியன் ரயில்வே எதுக்காக இவ்வளவு பெரிய ஆட்குறைப்பு முடிவை எடுக்குது? டெக்னாலஜி வந்ததால இனிமே மனுஷங்க தேவைப்படாது, செலவு குறைக்கணும், வேகமா வேலை செய்யணும்னு பல காரணங்களை சொல்றாங்க. இந்த நவீனமயமாக்கல் தேவைதான். ஆனா இதுக்காக கொடுக்க போற வேலை ஆயிரக்கணக்கான வேலைகளா இருக்குமோங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க பெரிய கேள்வி. அரசியலும் பொருளாதாரமும் நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கைய முடிவு செஞ்சா, டெக்னாலஜி நம்மளோட நாளைய வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. அதுலயும் குறிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, நாம நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல வளர்ந்துட்டு வருது. வாங்க அதோட அடுத்த கட்டத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாம இப்போ யூஸ் பண்ற ChatGPT மாதிரியான AI எல்லாம் ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி. நாம என்ன சொல்றோமோ அது செய்யும். ஆனா இந்த ஏஜென்டிக் AI அப்படி இல்ல. அது ஒரு மேனேஜர் மாதிரி. ஒரு வேலையை முடிக்க என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அதுவே யோசிச்சு திட்டமிட்டு செஞ்சு முடிக்கும். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணின்னு சொன்னா போதும், டிக்கெட் புக் பண்றதுல இருந்து ஹோட்டல் புக் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். இதுதான் ஏஐயோட ஃபியூச்சர். ஏஐ கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில வாங்கணும்னா நாம கேக்குற கேள்வியும் தரமா இருக்கணும். இதுக்கு பேரு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். சும்மா மார்க்கெட்டிங் பத்தி சொல்லுன்னு கேக்குறதுக்கும் இப்படி ரொம்ப தெளிவா குறிப்பா கேக்குறதுக்கும் வர்ற பதில்ல மலையளவு வித்தியாசம் இருக்கும் பாத்தீங்களா? இனிமே இது ஒரு முக்கியமான திறமையா மாறப்போகுது. சரி, இவ்ளோ வேகமா உலகம் மாறிட்டு இருக்கும்போது சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உரிமைகளை காப்பாத்துற சட்டம்ல இருந்து நம்ம கலாச்சாரத்தை வடிவமைச்ச கலை வரைக்கும் சில சுவாரஸ்யமான உண்மைகளை இப்ப சீக்கிரமா பாத்துரலாம்.
நாம எல்லாரும் ஆர்டிஐ சட்டம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுல இருக்கிற செக்ஷன் 45 ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இதன்படி அரசாங்க ஆபீஸ்கள் அவங்க கிட்ட இருக்கிற தகவல்களை நாம கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே வெளியிடணும். இது வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு முக்கியமான விதி. ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்குங்கிறது தான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? நம்ம தமிழ் சினிமாவுக்கு அடித்தளம் போட்டது ஒரு மல்யுத்த வீரர்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அவர்தான் ராஜா சாண்டோ. புராண கதைகளை மட்டுமே எடுத்துட்டு இருந்த தமிழ் சினிமாவை சமூக பிரச்சனைகளை பேசுற ஒரு பவர்ஃபுல்லான மீடியமா மாத்தினவர் இவர்தான். ஏன் இன்னைக்கு நாம ஸ்கிரீன்ல பாக்குற நடிகர்களோட பேரை காட்டுற முறைய முதல்ல கொண்டு வந்ததும் இவர்தான்னு சொல்றாங்க. அரசியல், பொருளாதாரம், டெக்னாலஜின்னு நாம ஒரு பெரிய மாற்றத்தோட மையத்துல நிக்கிறோம். இந்த மாற்றங்கள் நம்மள எங்க கொண்டு போய் விடும்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும், இந்த மாற்றங்களை உருவாக்குற சக்தியா நாம எப்படி மாறப் போறோங்கிறது தான் முக்கியமான கேள்வி. யோசிப்போம். அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.